டிஎன்எஸ்டிசி BS6 மாடலு கௌதம் கேமிங்கோட புது கிரியேட் பஸ் பண்ணது. என்னடா வந்து நம்ம இதில் வந்து இறங்கிட்டோம் வந்து நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து ரோலர்ஸ் கேமிங் சேனல் வச்சு சொல்ல இதுதான் ஃபுல்லாக போட்டிருந்தேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது நான் அப்புறம் சொல்லலாம்னு விட்டுட்டேன். இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. இதுக்கப்புறம் பஸ் மோடும் வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்ஜியோட வீடியோவும் வரும். ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வேறு எதுக்கும் தர மாட்டேன் வீடியோ மோட்ஸ்லாம். இது வந்து ரிவ்யூ தான் ஜஸ்ட்டு. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அவங்களோட வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இது எப்படி வந்து நல்லா இருக்கா இல்லை எப்படி நல்லா எதனா கொஞ்சம் கோளாறாக இருக்கான்னு மட்டும் சொல்ல போகுது அந்த வீடியோ. யாரெல்லாம் புதுசாக சேனலுக்குள்ள லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து நிறைய வீடியோ பண்ண போகிறோமேட்டு, ஓகேவா? அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஆல் பட்டனில் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் போட்டுக்கோங்க. இப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடிக்கு வந்துடும், புரியுதா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே ஆடிட்டு இருந்தேன் அந்த பஸ் கேமும் ஆடிருக்கேன், பஸ் மோட் நிறைய பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து இடையில வந்து ஃபோன் சேஞ்ச் பண்ணதுனால அந்த கேம் மட்டும் என்னால் வர முடியல. அதாவது வெளியே வந்துட்டேன், அங்கேருந்து நான் ஃபோன் ஐடி மாற்றிலேருந்து புதுசாக வந்துட்டேன். அது அவ்வளோவா போகிறதில்ல. GTA San Andreasக்கும் போகலான்னு இருந்தேன். இப்போ GTA San Andreas டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் மோட் போடலாம் சொல்ல நிறைய இப்போ நியூ வெர்ஷன் விட்டாங்க பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸோட கொலாபரேஷன் பண்ணி அதோட மோட் ஏற்றி பண்ணலான்னு பார்த்தேன். அது வந்து கேம் வந்து அந்த கேமோட சைஸ் வந்து டிராஃப்ட் ஆகிடுச்சு, அதை உடஞ்சி போச்சு ஃபுல்லாக. அதனால் வந்து நான் இந்த கேம் ஏற்றி இப்போ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கும் சப்போர்ட் கொடுங்க, ரோலர்ஸ் கேமிங்க்கும் சப்போர்ட் கொடுங்க. அது வரும் வீடியோ, ஆனால் எப்போன்னு சொல்ல முடியாது. நான் திடீர்னு ஒரு நாள் போஸ்ட் போடுவேன், அன்றைக்கி போஸ்ட் சொல்ல பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு. உங்களுக்கு எந்த மோடு பற்றி தெரியுனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தெளிவாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா கைஸ்? அடிக்கடிக்கு வந்து சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள், நான் நிறைய போடுவேன், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், பஸ் கிட்ட போய் போகலாம், பஸ்ஸை பார்த்துடலாம். நானே பேசிகிட்டு இருந்தப்போ உங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடனே சடன் பிரேக் வச்சா சடன் நிறுத்து, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட்டுன்னு வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை பார்த்துக்கலாம், அப்புறம் மைனஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிறது எல்லாமே இண்டிவிஜுவலாக சூப்பராக இருக்குது கேஸ். எந்த ஒரு கோளாறுமே இல்லை வண்டியில், அப்படி தான் சொல்ல முடியும். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு கோளாறும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்பர் மோட்ஸு கண்ணாடி எதுனா எஸ்பெஷலி கண்ணாடி வந்து மூவ் ஆகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா சென்னை இருக்கிறது திருச்சின்னு ஆகிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சென்னைங்கிறது திருச்சின்னு மாறிடும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி மோட்லாம் சூப்பராக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஏதோ குறை சொல்கிற மாதிரி இல்லை, மைனஸே எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பஸ் மோடோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது எவ்வளோ பெட்டர் தோணுது, அது சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 2 பார்த்துன்னு வச்சிங்களேன், உங்களோட வந்து வண்டி ஸ்டேரிங்கும் சைஸ் மாறிட்டுப்பாங்க. இப்போ க்ரீன் வித் பிளாக் இருக்குது. இப்போ 2 அமுக்கிட்டுனா அந்த பிளாக் மட்டும் தான் வரும் எனக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி மோட்லாம் அடுத்து தம்சம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பஸ்ஸு கேம் பற்றி தெரியலனா கூட நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பஸ் இண்டியன் ஓஷன் போடுங்க. இதை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளே போகிற வரைக்கும் நான் தேவையை சொல்லித்தரேன், வேணும்னா கேளுங்க, நான் அதுக்கும் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது எனக்கு எல்லாருக்கும் பண்ண தெரியும், உங்களுக்கு ஈஸி தான். அப்படி தெரியல வேணும் அப்படின்றவங்க மட்டும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக பண்ணிக்கிறேன். இது வீடியோ பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, கொஞ்சம் அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் தத்து போட முடியும். நானாக வந்து யூடியூப்பில் வந்து பார்க்குறதா இருக்குது, டெய்லியும் போடுறாங்கன்னு, அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதான் லைட் போட்டால் கண்ணுலாம் எரியும், உள்ளலாம் எரியும், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாகவே வந்து சென்னையில் ஓட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் சென்னை இல்லை, இது இந்தோனேசியா. நம்ம வந்து சென்னை மோட் போடலான்னு இருக்கேன். இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கட்டும், ரெஸ்பான்ஸ் கிடைச்சா அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அந்த ஓட்டுற தண்ணிலாம் பண்ண ரியலிஸ்டிக்காக இருக்குது, இந்த மாதிரி ரியலிஸ்டிக் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அது ஃபோனில் இந்த அளவுக்கு சான்ஸே இல்லை, இதுக்கு நான் எங்கேயுமே பார்த்ததும் கிடையாது. எல்லாம் பிசி ப்ளே ஸ்டேஷன் அந்த ஸ்டேரிங் வச்சு வாங்கி விட்டுவாங்க, அதுமாரி வச்சு தான் பார்த்துருக்கேன். இந்தளவுக்கு நான் கிராஃபிக்ஸ் இது வரைக்கும் இப்போ தான் புதுசாக இந்த ஃபோனில் பார்க்குறேன். ஏன்னா என் பழைய ஃபோனில் கூட அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிலாம் வரல அந்த அளவுக்குலாம். இப்போ ஏதோ பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணன்னு தெரியல. நான் இடையில கொஞ்ச நாள் விளாட்ல, ஒரு வருஷமாக விளாட்ல நினைக்கிறேன். இப்போ தான் ஏற்றிருக்கேன், சரி ஏற்றி எப்படி விளாட்லாம் பார்த்தா செம்மையாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த சைடில் பாருங்கள், அந்த வேன் சைட்லலாம் ஏதோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகே கைஸ், இந்த மோட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சரின்னு சொல்ல முடியாது, எல்லாமே டக்கராக இருக்குது. நீங்கள் வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். அந்த பாருங்கள், அந்த அந்த பஸ்ஸோட அந்த எத்தனை போகிறான் பார்த்தீங்களா,
அதே மாதிரி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. இதோட வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. நிஜமாக ஓட்டுற மாதிரி, இந்த ஐடியெல்லாம் ஓட்டுற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, நம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க கேம் டெவலப்பர்ஸ். ஓகே, இதோ இந்த வீடியோ முடிச்சுதான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நான் வந்து வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நான் டவுன்லோட் பண்ண தர முடியாது. இதோட கௌதம் கேமிங் அவர் தான் க்ரியேட் பண்ணார். அவரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.